வணக்கம். இது நம்மளுடைய 5வது சந்திப்பு. 5 வாரங்களாக சந்திச்சுட்டு வரோம். ஸோ, ஆ சில திட்டங்கள் நம்ம பேசிட்டு வரோம். சில பேர நம்ம பேச வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சில கேட்டீஸ்லாம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத கேட்டீலாம் நம்ம வந்து குடுத்துட்டுருக்கோம். போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்டிங் வந்து எப்படி நம்ம வந்து அ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள், ஆர்எக்ஸ்டியோட பிராக்டிகல் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. முக்கியமா அந்த மாரி ஒரு அக்கவுண்ட்ஸ் வந்து யாரும் வெளிப்படையா வைக்கவே மாட்டாங்க. ஸோ அது 2த்தையுமே நம்ம இந்த கூட்டத்துல வந்து போன வாரம் பண்ணுனோம். இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ChatGPT ய எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அ கத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி போன வாரத்தோட ஒரு ரீகேப், இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதோட ஒரு ஸ்டேட்டஸோட ரீகேப் மட்டும் நம்ம பண்ணலாம். அதுக்கான ஃபைல் வந்து நான் ஷேர் பண்றேன். இது வந்து என்னோட சிந்தனைக்கு என்ன தோணுதோ, அத தான் இப்போதைக்கு நம்ம செயல்படுத்திட்டே வரோம். ஆனா, இத வேற மாரி பண்ணலாமே! ஏன் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம்? வேற மாரி பண்ணா இன்னும் நெறைய அளவுல என்கேஜ்மென்ட் வரும். நெறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பலருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அப்படின்னா, அந்த ஐடியாஸ்லாம் நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். இட்ஸ் எ காமன் ஃபோரம் தான். ஸோ நம்ம எது வந்து இப்ப டிஃபரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுல எது வந்து கிளிக் ஆகுதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டு, நம்மளோட எண்ட் அப்ஜெக்டிவ் வந்து இந்த குழுவுல இருந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்து வியாபார வாய்ப்புகள் பெறணும். வணிகங்கள தொடங்கணும். அதுதான் நம்மளுடைய அ ஒன் 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 ஸ்டேட்மெண்ட் அஜெண்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அத நோக்கின அனைத்து செயல்பாடுகளையும் நம்ம வந்து தொடர்ந்து செய்யலாம். ஸோ, ரீகன் நீங்க பேச முடிஞ்சதா? அருணோட? பேசினேன். ரெக்யர்மெண்ட்ஸ் குடுத்துருக்கேன். அவரு என்ன ஓகே, ஃபீல் பண்ணாருன்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பெரிய டீமா தான் பண்ணணும். ஆ ஓகே, தனியா பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஓகே, அவரு வந்து வீக் டேஸ் ஃபுல்லாவே எங்கேஜா இருக்காரு. சாட்டர்டே, சண்டேஸ் மட்டும் தான் எனக்கு டைம் இருக்கு. ஓகே, அதுல நான் ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதையும் பார்க்கணும். ஸோ ஓகே. ஒரு மேலோட்டமா என்ன பண்ண போறோங்கிறத போட்டு தரேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் அத ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பேசும்போதே சண்டே ஈவினிங் தான் பேசினேன். ம், 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 மேபி ம். மண்டேலருந்து மறுபடியும் அவரு பிஸியா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரு லைன்ல வரல இன்னும். ஓகே. ஆனா, இந்த ரெக்யர்மென்ட்ட வந்து டெவலப் பண்றது ஒண்ணு. ம். ஆ இதுக்கு தேவை இருக்கான்னு ஒரு அனலைசிஸ் பண்ணீங்களா? இருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, அ எல்லாரும் வந்து தனித்தனியா பண்றாங்க. மேஜர் பிளேயர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே தனித்தனியா பண்றாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஈஸியா புரியணும் அப்டின்னா, நம்ம மேக் மை ட்ரிப் பண்றாங்க இல்லையா? ஆமா. மேக் மை ட்ரிப் பண்றதுல அப்படியே அந்த கேப் கான்செப்ட் மேக் மை ட்ரிப் கூட ஒரு சில கான்செப்ட்லாம் பண்றதில்ல. இந்த கார்ப்பரேட் கார் ரெண்டல்ஸ்லாம் பண்றது கிடையாது. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஈவென்ட் கேப்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றதில்ல. ம், ஸோ ம், அது எல்லாத்தையும் அந்த கேப் செக்மெண்ட்ட மட்டும் தனியா செப்பரேட்டா எடுத்து, எல்லா செக்மெண்ட்டையும் ஒண்ணா பண்றதுக்கு இந்தியாவுல வேற பிளேயரே இல்ல. ம், 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 ம். ஆக்சுவலா சொல்லணும்னா, ஒண்ணு கால் டாக்ஸில இருப்பாங்க, அல்லது கார்ப்பரேட் எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்ல இருப்பாங்க, அல்லது எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் இருப்பாங்க. சில பேர் கார் ரெண்டல்ல இருப்பாங்க. எல்லாமே சேர்த்து பார்க்குற மாரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே வேற பிளேயர் கிடையாது. ம், ஸோ அத ம். நம்ம ஆக்சுவலா எனக்கு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு டெல்லிலருந்து. அவரு ஒரு ஐடியா வச்சிருக்காரு. இப்பதான் நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். நீங்க ஃப்ரீலான்சிங்கா பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ம், ம். ஆ அதுக்கப்புறம் அதுவும் பெருசா பூமா வரல. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அத பத்தி நான் கேள்விப்படவே இல்ல. ஸோ அதுலருந்து தான் எனக்குமே இந்த ஐடியா வந்துச்சு. அது இல்லாம நான் இன்னும் ஒரு ஐடியாவும் சொன்னேன் அவர்கிட்ட. ஆ ஒரு அ 29 கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் அது வந்து இந்த எலக்ட்ரிஷியன், பிளம்பர் இந்த மாரியான இப்போ இப்போ அர்பன் கம்பெனி பண்ற விஷயங்களும், அதுவும் சேர்த்து, அது இல்லாம சில சர்வீசஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கூட நம்ம டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்ல வந்து பண்றதுக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி அவரு என்ன ஐடியா வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா தான் அத நம்ம பேச முடியும். ஸோ ஓகே. டெவலப் ஆக்சுவலா பண்றதுக்கு ஆ, நமக்கு டெவலப் பண்றதுக்கு ஒரு பேக்கப் இருக்குதுன்னா ஈஸியா பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். ஆ. ஓகே. ஆ அது என்னன்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து டெவலப்மென்ட் மட்டுமே நம்ம பண்ணுனா ஒரு சக்சஸ் குடுக்க முடியாது. ஸோ, ம். அதனால தான் நான் வந்து கலைன்னு ஒருத்தர் வந்து பார்க்கிங் சொல்யூஷன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காரு. ஓகே. ஓகே. ஸோ, அவர வந்து நான் வந்து பிரசன்ட் பண்ண சொல்றேன். ஸோ, அவரோட ஓகே. பிசினஸ அவர் பிரசன்ட் பண்ணும்போது, அவர் என்னெல்லாம் பண்ணுனாரு அப்படிங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ம், ம், ம். ஓகே. ஏன்னா ஓகே. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு டூல் தான். அதுவே ம். பிசினஸ் ஆமா. கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஆமாமா. கண்டிப்பா இல்ல. ம். ஸோ, அவங்க வந்து நெறைய கிரவுண்ட் ஒர்க், ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. அப்ப அதெல்லாம் தான் நீங்க ஒரு ஐடியாவ கொண்டு வர்றீங்கன்னா, அதுக்கு நீங்க பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க.
ஓகே ஓகே. அதே மாதிரி சாண்டின் ஒருத்தர், அவர் செந்தில் நான் தான் நினைக்கிறேன். ஆமா, அவரு வந்து இப்ப நீங்க ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா, அர்பன் லேடர் மாதிரி நம்ம ஒண்ணு கொண்டு ம் வரணும் அப்படின்னு. ம் அதுக்கு ம் ஒரு ம் அப்ளிகேஷன் அவர் ரெடி பண்ணிட்டாரு, அல்காரிதம் வச்சு ஓ எல்லாமே பண்ணிட்டாரு. ஓகே. அவரோட மார்க்கெட்டிங்க்கு மட்டும் ஃபண்டிங் தேடிட்டு இருக்காரு. சூப்பர் சூப்பர். ஓகே. ஆ ஆ ஆ ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் அவர் நம்பர் தரேன், அவர்கிட்ட பேசி பாருங்க. ஓகே உங்க ஐடியாவும் அந்த ஐடியாவும் சேமான்னு பாருங்க, இல்ல கொலாபரேட் பண்றது எப்படிங்கிறத பாருங்க. ஓகே கண்டிப்பா. ஓகே. எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியும், எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அனலைசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸிகியூஷன் ரொம்ப ம் சிம்பிள் தான். ம் 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 ஓகே, ம் ஆனா அனலைஸ்ல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே. மேக் மை ட்ரிக் வந்து பண்ணல அப்படின்னா அவன் ஏன் பண்ணல அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்க. ம் 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 ஓகே. இல்ல மேக் மை ட்ரிப் ஏன் பண்ணலைங்கிறதுக்கு ஆன்சர் இருக்கு என்கிட்ட. ஏன்னா அவனோட மெயின் பிசினஸ் வந்து ஃபிளைட் புக்கிங்ஸ். அதுல இருந்து தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்தான். ம், ம். ஃபிளைட்ல வர்ற பேசஞ்சர்ஸ்க்கு அவனுக்கு புக்கிங் கொடுக்குற கஸ்டமர்ஸ்க்கு வேற என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்து பார்த்து ஒன்னு ஆட் ஆன் பண்ணிட்டே வந்தான். ஓகே. ஸோ அவன் அங்கிருந்து வந்து கேப்ல வந்து நிக்கிறான். ஓகேவா, அவனோட மெயின் பிசினஸ் வந்து ஃபிளைட் புக்கிங்ஸ்ல தான் அவன் நிக்கிறான். ஸோ அங்கிருந்து ஒன்னு ஆட் ஆன் பண்ணிட்டு வந்தான். அதனால அவன் இங்க நிக்கிறான். அவனுக்கு வந்து கார்பரேட் பிசினஸ் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து அவனோட கோர் கிடையாது. அதனால அவன் வரல. ம். ஸோ இப்ப அதுவே மெயினா கோரா வச்சிட்டு இருக்கிற காலங்காலமா நான் சொல்றது 25 இயர்ஸா அதுலயே இருக்கிற எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டோ கார்பரேட் அண்ட் காரண்டஸ்லோ இருக்கிறவங்களே அவங்களுடைய அந்த கோர்ல இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் டிஃபர் ஆகும். அதுல வந்து அவங்க ஜம்ப் அடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறோமே, இதுவே நமக்கு போதுமானதா இருக்குது, இதுவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம். பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. க்ரோஸ் கணக்குல பிசினஸ் பண்றவங்களே வந்து இது போதும் அப்படின்னு நின்னுக்குறாங்க. அடுத்த இதுக்கு போக மாட்றாங்க. ஸோ அதுதான் அந்த இடம் தான் கேப் இருக்குது. அதுதான் என்னோட அந்த அந்த பாயிண்டே அதுதான். இல்ல, அது உண்மைதான். ம், போகணும், அவங்க ஆனா போக மாட்டேங்கிறாங்க. இருக்கிறதே போதும், அதுவே அவங்களுக்கு அதிகமா ம், தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் ம், எல்லாரும் இருக்காங்க. அது உண்மைதான். ம். அது அங்கதான் நம்மளும் ப்ளே பண்ண முடியும். பட் ஆனா இது வந்து நீங்க அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? நீங்க மேனுவலா? இல்ல இந்த இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாவே வந்து டெக் ரிலேட்டடா தான் போயிட்டு இருக்குது. இதுக்கு மேல வந்து டெக் இல்லாம டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லாம யாராலையும் பண்ண முடியல. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஆக்சுவலா. நான் பேசுற வரைக்கும் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஆப், அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் பக்காவா ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு போய் அவங்களுடைய ஆபரேஷன் ஸ்டெபிலிட்டியோட எடுத்துட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணாதான் அவங்களுக்கே பிசினஸ் கிடைக்குது இதுக்கு மேல. ஸோ எல்லாருமே அதை நோக்கி தான் மூவ் பண்றாங்களே. ஸோ உட்காந்த இடத்துல இருந்து எல்லாமே ட்ராக் பண்ணணும், லைவ் ட்ராக்கிங் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுல யாரு பெட்டரா வராங்க? நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓ, விதவிதமா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னொன்னுக்கு போட்டி போட்டு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஃபியூச்சர் வந்து அதை நோக்கி தான் போவோம். இங்க வந்து சென்னையிலேயே பாத்தீங்கன்னா 25-30 வருஷமா டிராவல்ஸே வச்சு ரன் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து இப்போ தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரியில வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சப்ளை பண்ற மாதிரி மாறிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. அவங்களுக்கு இருக்கிற மெயின் கிளைண்ட்ஸ் எல்லாம் கையை விட்டு போயிட்டே இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங் இல்ல. ஸோ நம்ம அதை 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 ஃப்ரண்ட் எண்ட்ல வச்சு போனாதான் கரெக்டா இருக்கும். டெக்னிக்கலா கண்டிப்பா நம்ம டெக்னாலஜி அவாய்ட் பண்ணவே முடியாது. எங்க பிசினஸ்ல வந்து நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ ரொம்ப ஈஸி. நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன் கிளிக் ஆஃப் ரேட் எல்லாமே நடந்துரும். ஆனா அப்படி இருந்துமே வந்து பட் இந்த பிசினஸ் டிஃபரெண்ட். இது வந்து நம்பிக்கை சார்ந்து வர்ற பிசினஸ். ஆனா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்களும் டெக்னிக்கல்ல தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் போன வருஷம்லாம். லைக் நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே டேஷ்போர்ட்ல வந்துரும் அப்படின்னு. பட் வாட் வி ஹவ் ரியலைஸ்டு, இங்க டெக்னாலஜி தேவையில்லை இந்த பிசினஸ்க்கு. டெக்னாலஜி தேவையில்லை, ஹியூமன் கனெக்ஷன்ஸ் தான் தேவை அப்படிங்கறத நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நாங்க டெக்னாலஜியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கான வேலைகள் எங்களுடைய இதுல போயிட்டு இருக்குது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ் டெக்னாலஜி இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும், அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஐடியாவை வந்து வேலிடேட் பண்றதுக்கு டெக்னாலஜில ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாம, ஏன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். எல்லாமே பண்ணி வச்சுட்டு நம்ம அதை வந்து சேல் பண்ண முடியல அப்படின்னா அதுவே நமக்கு பெரிய ப்ரெஷர் ஆயிடும். இல்ல ஆக்சுவலி என்னென்ன டைம் இருக்கா, நம்ம பேசலாமா? பேசலாம் பேசலாம் பேசலாம். ஓகே. என்னன்னா இத வந்து டெக்னாலஜி இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து ரெண்டு 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 சைட்ல நம்ம ஒர்க் பண்ணணும். ஒன்னு கிளைண்ட் சைடு.
நம்மளோட கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கும் நம்ம கிளைண்ட்ஸ் தான். கார்ப்பரேட்ஸ்ல இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிஸும் நம்ம கிளைண்ட்ஸ் தான். இந்த 2 பேரையும் நம்ம ரீச் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ம். 2வது டிரைவர்ஸ உள்ள கொண்டு வரணும். ம். டிரைவர்ஸ உள்ள கொண்டு வரது மேனுவலா நம்ம டிரைவர்ஸ உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, ம். கிரவுண்ட் லெவல்ல ஒரு 10 சூப்பர்வைசர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ல அதிகபட்சம் ஒரு 50 டிரைவர்ஸ உள்ள கொண்டு வர முடியும். ம். ம். கொண்டு வரலாம். ஒரு 100, 150 டிரைவர்ஸ கொண்டு வரலாம். ஆனா, அவங்கள வந்து உள்ள தக்க வைக்க முடியாது. அவங்களுக்கு வேற வேற தேவைகள் வரும்போது அவங்க வந்து வெளிய போயிட்டே இருப்பாங்க. ம். மேக்ஸிமம் 50 டிரைவர்ஸ் தான் நம்ம தக்க வைக்க முடியும். ஓகேவா? இது ம். வந்து மேனுவலா நம்ம பண்ணும்போது, நமக்கு ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டிசிஎஸ்ன்னு நமக்கு ஒரு கிளையண்ட் வருது. அவங்க ஏதோ ஒரு செக்மென்ட்ல நமக்கு வந்து ஒரு பிசினஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, வெதர் இட் இஸ் எம்ப்ளாயி டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்லன்னா சும்மா ஒரு கார்ப்பரேட் கார் ரெண்டல் ஆகட்டும், இல்ல ஒரு டூர் பேக்கேஜஸ் குடுக்குற மாரி ஏதோ ஒரு செக்மென்ட்ல மட்டும் ஒரு பிசினஸ் குடுக்குறாங்கன்னா, ம். அந்த ரிக்வயர்மென்ட்க்கு நம்ம வந்து டிரைவர்ஸ உள்ள கொண்டு வரது, கேப் ஓனர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கு நம்ம மேனுவலா ஒர்க் பண்றத விட, ம். டெக்னிக்கலா நம்ம போம்போது, ம். மல்டிபிள் கிளையண்ட்ஸ நம்ம ஈஸியா ரீச் அவுட் பண்ணலாம். பிளஸ் நம்ம வந்து ஓப்பன் ஃபோரம்ல இருந்து டிரைவர்ஸ உள்ள கொண்டு வரலாம். ம். டிரைவர்ஸ், கேப் ஓனர்ஸ ஓப்பன் ஃபோரம் வந்து உள்ள கொண்டு வரலாம். இங்க அவைலபிளா இருக்கிற எல்லார்கிட்டயும் அட் எ டைம் நம்ம ரீச் ஆகலாம். நம்மளுடைய ஆஃபர்ஸ் நல்லா இருக்கு. நம்ம நல்ல ரேட் குடுக்குறோம். நம்ம கிட்ட நெறைய பிசினஸ் இருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வித்தின் எ மந்த்ல எல்லாரும் நம்மளோட வந்து அட்டாச் ஆயிருவாங்க. ஸோ இதுல வந்து அந்த அந்த குரோத்ங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். நம்ம மேனுவலா எடுத்துட்டு போயி அத பண்ணும்போது, ஒருவேள நமக்கு இந்த பெரிய பிசினஸ் நம்ம கையில இருக்குது. அந்த பிசினஸ் வால்யூம காமிச்சு நம்ம ஒரு பெரிய கிரவுட உள்ள கொண்டு வந்துட்டா கூட, அவங்கள ஃபாலோ பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பெரிய டீம் போட்டு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு ம். இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னும் இப்ப நான் இருக்கிற கம்பெனில வந்து ஓன் வெஹிக்கிள்ஸ் மட்டும் 150 வெஹிக்கிள் இருக்குது. அந்த ம். 150 வெஹிக்கிள்லயும் நாங்க வெறும் 6 பேர் தான். நான் ஒரு ஆள், எனக்கு கீழ வெறும் 5 பேர் தான் ஃபாலோ பண்றோம். 150 வெஹிக்கிள்ஸையும். ஓகே. ஸோ அதுக்கு ஓகே. காரணம் வந்து டெக்னிக்கலி நாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். வெஹிக்கிளோட ஒரு மூவ்மெண்ட்டையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. டிரைவர்ஸோட மூவ்மெண்ட்ஸ், டிரைவர்ஸோட ஏர்னிங்ஸ் எல்லாத்தையுமே டெக்னிக்கலா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதால, அது ம். வந்து பக்காவா அப்படி செட்டா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே. அது 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 அதுபடி போனா நான் வந்து இருந்திருக்கேன். நான் 19 இயர்ஸ்ல நான் வந்து உட்கார்ந்து ட்ரிப் ஷீட்ல பேர் எழுதி, மொபைல்ல எஸ்எம்எஸ்ல வந்து யார பிக்கப் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எஸ்எம்எஸ்ல அனுப்பிச்சு அப்படிலாம் வேலை பார்த்திருக்கேன். ம். ம். ஸோ ம். அதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறது எனக்கு லைவா தெரியும். அதனால சொல்றேன் நான். ஓகே. ஓகே. ஸோ அகைன் நீங்க சொன்ன மாரி இது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ், இது ஒரு செலவு பிடிக்கிற வேலை இது. டெக்னிக்கலா நம்ம எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஆனா இன்னைக்கு மார்க்கெட் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ம். யாருமே போயிட்டு என்கிட்ட இவ்ளோ வண்டி இருக்கு பிசினஸ் குடுன்னு கேட்கிறதே இல்ல. ம். என்கிட்ட இவ்ளோ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு ம். ம். அப்படின்னு தான் போய் கேட்கறாங்க. இவ்ளோ ஃபெசிலிட்டி இருக்கு. நான் வந்து பான் இண்டியா லெவல்ல நான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்றேன். அல்லது தமிழ்நாடு லெவல்ல நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன். சவுத் இந்தியா லெவல்ல சப்ளை பண்றேன். அப்படின்னு தான் போய் அப்ரோச்சே பண்றாங்க. ஓகே. ஓகே. இன்னொன்னு டெக்னிக்கலா அவங்க வந்து அவைலபிள் மார்க்கெட்ல வந்து ஒரு 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 டெக்னிக்கலா ஒரு வெல் நோன் கம்பெனி ஒண்ணு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறப்போ வந்து ஓப்பனா அவங்களுக்கு நெறைய கிளையண்ட்ஸ் அவங்கள அப்ரோச் பண்றாங்க. நம்ம போய் கிளையண்ட்ட புடிக்கிறத தாண்டி, ம். கிளையண்ட்ஸே நம்மள தேடி வராங்க. ம். இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு. ஸோ மார்க்கெட் இந்த மாரி மாறிட்டு இருக்குது. அதுதான் ம இதுல முக்கியமான விஷயம். ஓகே. ஓகே. சரி. ஓகே. நான் அப்போ இந்த இது வந்து அடுத்த ஆக்ஷன் ஐட்டம்னா, நான் கலை வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து அவரோட பிசினஸ் மாடல வந்து அவங்க என்ன மாரி ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படிங்கிறத நான் ஓகே, உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் சாண்டி அப்படிங்கிற செந்தில்நாதன் அவரோட கான்டாக்ட் உங்ககிட்ட குடுத்துட்டேன். அவர் அர்பன் லேடர் ஓகே. நான் பேசுறேன். பண்ணியிருக்காரு. ம். பேசுங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஜூட் மேத்யூன்னு சொல்லிட்டு அவர் வந்து அமைப்பு சாராத டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்க தலைவர்ன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. நீங்க சொன்னீங்க தெரியுமா? நான் வந்து எனக்கு டாக்ஸி ஆன்போர்ட் ம், பண்றதுக்கு ம், ம், வேணும்னு. ம், அப்போ ம். அவர்கிட்ட பேசினா ஒரு 1000, 1500 பேர் வச்சிருப்பாரு இமிடியேட்டா. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ ஓகே. உங்களுக்கு அந்த ரிசோர்ஸஸ்லாம் நான் குடுத்துருக்கிறேன். நீங்க அத எப்படி அடுத்தது கட்டத்துக்கு கொண்டு போக பாருங்க. ஓகே, ஓகே. கண்டிப்பா. ஓகே, ஓகே. 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 தேங்க் யூ வெரி குட். ஆ தேங்க் யூ. பிரதீப் வெங்கட் வந்திருக்கீங்க. நீங்க அமேசான்ல ஒர்க் பண்ற பிரதீப்பா? உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா மத்தவங்கலாம் ஏற்கனவே வந்திருந்தாங்க. ஓகே, ஓகே சார். இல்ல பிரதீப், ஆல்ரெடி உங்கள்ட்ட பேசியிருக்கேன். Zohoல ஒர்க் பண்றேன்னு சொல்லி. சாரி. ஆ நான் அமேசான் போட்டேன். ஓகே. ஓகே. இல்ல, இல்ல. நான் மார்க்கெட்டிங் 2 வீக்ஸ். பத்தி ரைட். நான் 2 வீக்ஸா சும்மா நானு ஜாயின் பண்ணணும்னு நெனப்பேன். பட் ஏதாச்சும் ஒரு அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு வொர்க்ல போயிரும்.
இந்த ஓகே. இந்த வீக் தான் என்னால ஜாயின் பண்ண முடிஞ்சுச்சு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்ன பேசுறீங்க அப்சர்வ் பண்ணலாம்னு தான் வந்தேன். நைஸ் நைஸ் நைஸ். யா. நான் அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கார்பரேட்ல. பட் பேரலா வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்எக்ஸிக்கும் ப்ரொபோசல்ஸ் கொடுத்தாங்க. பட் எங்களால் அவங்கள என்கேஜ் பண்ண முடியல, பட்ஜெட் இஷ்யூவால. பட் யாருக்காவது வேணும்னா நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கோங்க. விச் இஸ் குட் ஆக்சுவலி. கார்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கன்சிடர் பண்ணுறது அது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துறையில் வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் செய்யணும். அதை பிரதீப் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் இப்போ நான் பேசும்போதே எனக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தொழில் பண்ணணும்னா முதலீடு தேவை கிடையாது, நமக்கு அறிவு இருக்கணும், அனுபவம் இருக்கணும், நெட்வொர்க்கிங் இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு இப்போவே நீங்கள் இந்த 5 நிமிஷத்துலேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எனக்கு அவர் ரீகன் பேச பேச அவருக்கு என்னால் 2 கான்டாக்ட் கொடுக்க முடிஞ்சது. அதுவும் ஜூட் மேத்யூ கான்டாக்டா வந்து ரீகன் வந்து 100 பேர் 150ன்னு பேசும்போது என்னால் 1000 பேர் 1500 பேர் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ பிரதீப் வரும்போது என்னால் அவர் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு, அவர் என்ன வேலை பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப 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 முக்கியம் பிஸ்னஸில். இதை வந்து நீங்கள் வந்து கான்ஷியஸாக பில்ட் பண்ணணும். இதை நான் எப்படி கான்ஷியஸாக பில்ட் பண்ணணும் அப்படின்னா, இன்ஃபேக்ட் அந்த ஸ்டோரியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து 2004ல் என்னுடைய இது முடிச்சுட்டு ஜாப்ல சேர்றேன். சென்னையில் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நான் பெங்களூர், மும்பை அந்த மாதிரி ஊர்லாம் சுற்றிட்டு 2014ல் இங்கே வரேன். ஸோ 2014-15ல் வந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. எனக்கு வந்து யாருமே தெரியாது. எங்கள் அப்பாவும் எனக்கு யாரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடல. நான் இருந்தது எல்லாமே கார்பரேட். இங்கேயும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது என்னுடைய ஸ்மால் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிடுச்சு, எனக்கு யாருமே தெரியாது. ஐ டோன்ட் நோ எனி ஒன். இது உங்களுக்கு இப்போ நம்ப முடியாமல் இருக்கலாம். பட் அதுதான் என்னுடைய சுச்சுவேஷனாக இருந்தது. நான் அந்த 2014-16ல் அப்போ நாம சக்சஸ் கொடுக்கணும்னா நமக்கு ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட 1 பாயிண்ட் அஜெண்டாவா இருந்தது. அதுக்கு கான்ஷியஸா நான் வந்து எஃபோர்ட் போட்டேன். எதுவுமே வந்து நம்ம லைஃப்ல நம்ம பிஸ்னஸ்ல தானாவே நடக்காது. நாம தான் வந்து ஒரு பிளான் போடணும். அது 5 இயர்ஸ் பிளானா இருக்கலாம், 10 இயர்ஸ் பிளானா இருக்கலாம், 15 இயர்ஸ் பிளானா இருக்கலாம். அந்த பிளான் போட்டு அதுக்கு நாம வந்து எஃபோர்ட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு நெட்வொர்க்கிங் லேகா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரூட் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபேஸ்புக்கில் எழுதுறது ஒரு பாயிண்ட் ஒன்று. அதுவும் நம்ம அரசியல் சார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியில் வந்து நம்ம இணைகிறோம். அதுக்கப்புறம் பல செயல்பாடுகளில் வந்து என்னை வந்து நான் வாலண்டியராகவே இணைச்சிருக்கிறேன். நீட் எதிர்ப்புக்கு ஆகட்டும், கல் விடுதலைகளாகட்டும், இப்படி சின்ன சின்னதாக என்னையே வந்து கூப்பிடுவாங்க. நானாக போகிறது கிடையாது, அவங்க என்னை வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஃபேஸ்புக்கில் எழுத வருது அப்படிங்கிற ஒரே ஒரு தகுதியை வச்சுட்டு கூப்பிடுவாங்க. அதுல முழு மனதாக நம்ம ஈடுபடும் போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வட்டம் வந்து உருவாச்சு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா மாவட்டங்களுக்கும் பயணப்பட்டிருக்கேன். பொது விஷயங்களுக்காக பயணப்பட்டிருக்கேன். ஸோ நெட்வொர்க் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் அப்போ எனக்கு தேவையானதா இருந்ததே தவிர, அது தொழிலுக்கு நான் பயன்படுத்துவேங்கிறது எனக்கு அப்பெல்லாம் வந்து அந்த புரிதல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறது எனக்கு பெரிய அளவுல வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் நமக்கு ஆட்கள் இருப்பாங்க, இந்தியா முழுக்க இருப்பாங்க, உலகம் முழுக்க நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு உதவி வேணும்னா செய்தி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து இந்த ஒரு 10 வருஷத்துல பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க்ல நீங்க கட்டாயம் கவனம் செலுத்தணும். தொழிலுக்குள்ள வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட். பலரும் பண்ற தப்பு அப்படிதான். உங்ககிட்ட பல திறமைகள் இருக்கும், பல கனவுகள் இருக்கும், பல விஷயங்களை செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா அது எல்லாமே நீங்க வெளிக்காட்டிக்கல அப்படின்னா எதுவுமே வந்து நிறைவேறாது. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க உங்களை வந்து தொடர்ந்து வெளிக்காட்டி கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து செயல்பாடுகள்ல நீங்க கவனம் செலுத்த முடியும். இது ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்த 5-10 நிமிடம் நம்ம உரையாடல்ல எனக்கு உடனே தோன்றியது. நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். சந்தோஷ், நம்ம ஏற்கனவே பேசணும்னு நினைக்கிறேன். போன வாரம் வந்திருந்தீங்க. ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க. மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க வேணா ஃபோரமுக்கு. சந்தோஷ், அருண். ஆமா, ஜெர்மனில இருந்து பேசுறீங்க. கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்க தான் சொல்லணும். ஏதாவது பேச முடிஞ்சதா அருண் கூட? இல்ல இது நான் தானா சந்தோஷ்னு போட்டிருக்கிறது? எனக்கு நீங்க ஜெர்மனில இருந்து பேசுறீங்களா? நான் ஜெர்மனில தான் பேசுறேன். பட் இந்த மீட்டிங் போன வாரம் கூட இந்த மீட்டிங் இருந்தது. பட் இது என் கூட தானா? எனக்கு தெரியல. நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சந்தோஷ் நீங்க தான். ஸோ நீங்களும் அப்படிங்களா? அருணோட ப்ராஜெக்ட்டுக்காக ஏதோ பேசுறேன்னு சொல்லி நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் இன்னுமே நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளிசிட்டா போடல, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வரோம்.
பட் ஓகே ஆன்லைன் அதான் போட்டிருக்கோம். நீங்க அருண் கூட பேசுறதா நம்ம பேசியிருந்தோம். அப்படிங்களா? ஆமா. ஓகே ஓகே அவர் நான் 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 அருணுக்கு பிங்க் பண்ணுறேன். பிங்க் பண்ணிட்டு என்ன ப்ராஜெக்ட்னு கேளுங்க. அவரோட ப்ராஜெக்ட் என்னன்னு கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. அவரோட ப்ராஜெக்ட் என்னன்னா, அவர் வந்து மொபைல் ஆர்கிடெக்சரா இருக்காரு. ம் ம் ம். ஸோ அதுல ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரோல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதுக்கு அவருக்கு டிபி டேட்டாபேஸ் பீப்புள் வேணும், டெஸ்டிங் பீப்புள் வேணும், ஒரு என்டையர் ஐடி டீம் வேணுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அருண். ஓகே ஓகே ம் சரியா? ம் அதனால அதை வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஷூர் 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 சரி, நாம தான் ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப கஷ்டம். சாட்டர்டே சண்டேல இந்த மாதிரி உட்காந்து ஒர்க் பண்றது. ஸோ அருண் வர முடியல அப்படின்னா அவருக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருந்திருக்கும். ம் ம் ஸோ நம்ம எதுவும் கொஞ்சம் ஈகோ பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு ஒரு ஐடியா வந்து நம்ம வந்து டிராப் அவுட் பண்றது தப்பு கிடையாது. நம்ம எடுத்துட்டோம் அதை கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த என்டையர் ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ மல்டிபிள் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆராய்ச்சி செல்வமான்னு வந்து வரேன். ஸோ நம்ம எதுனாலும் இப்படிதான் நடக்கும், இந்த மாதிரி சிக்கல்கள் வரும் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஒரு லெசன் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். சார் குலாம் சார், நம்ம அப்டேட் கொடுக்குறீங்களா? மால்டீவ்ஸ்ல நம்ம என்ன ஸ்டேட்டஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம அக்ரி பண்ணணும். குலாம் சார் மீட்ல இருக்காரு அவரு. ஓகே, கனெக்ஷன்ல. ஸோ அதில் என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டோம். அதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தது. நாம் கொடுக்குற அந்த பணத்துக்கு எவ்வளோ ஈக்விட்டி வந்து அவங்க டைல்யூட் பண்ணுவாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவர், அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அதையும் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ குலாம் சார் வந்து அதுக்கு வரனாரு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு வரனாரு. ஒரே நிமிஷம், நான் அதுதானாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்ல கடைசி மெசேஜ் பார்த்துட்டேன்னா எனக்கு அந்த கான்வர்சேஷன் தெரிஞ்சிடும். Let me check with the proprietor totally how much invested, how many share he is going to hold for himself. Okay. ஸோ அதுதான். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து 2 ஆக்டிவிட்டி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். மோகன் அப்படிங்கிறவங்க வந்து மேட்ச் பாக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாரு. அவரோட வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு நமக்கு காஸ்ட் பெனிஃபிட்டா ஒருத்தரோட ஒரு டெவலப்பர் கேட்டாரு. ஸோ நம்ம அந்த கான்டாக்ட் ஷேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செஷன்ஸ் ஆன் இது வந்து எடுத்துட்டோம். லைக் போன வாரம் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், புக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. நம்ம அதை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து எடுத்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து செஷன் ஆன் ChatGPT ஆர் எனி ஏஐ ஜென்ரேட்டிவ் இது. ஸோ உங்கள் இதில் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டிவ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எப்போதுலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. நான் சில நேரம் மெயில்ஸ் கரெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஒரு 2-3 யூடியூப் தம்ப்நெயில் ரெடி பண்றதுக்காக 2-3 ஹெல்ப்ஸ் நான் ChatGPT மூலமா எடுத்திருக்கேன். அவ்வளவுதான், ரொம்ப மினிமம் தான். ஓகே ஓகே. பழனி, பிரதீப், குலாம், சந்தோஷ் சார் எல்லாம் சொல்லிடுறீங்களா? ChatGPT நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க? ஸோ என் சைட்லேருந்து நான் டில் லாஸ்ட் இயர் வந்து நான் வெப் டெவலப்பராக இருந்தேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் டேட்டா சயின்டிஸ்டாக மூவ் ஆகிருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இது கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு இந்த ஜென்ஏ ரிலேட்டட் ஸ்டஃப்பில் தான் நான் இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். டெவலப்பராக இருக்கேன். ஸோ இது இந்த எல்எல்எம்லாம், ஐ மீன் இந்த ChatGPT மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஸ்டஃப்லாம் யூஸ் பண்ணி ஸ்டஃப் டெவலப் பண்ணுறது தான் நான் பண்ணிட்டு இருக்கிறது இப்போதைக்கு. அப்போ நீங்கள் வந்து யூ ஆர் த டெவலப்பர், நாட் த யூசர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமாம் ஆமாம், நான் தான் இது பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நைஸ் நைஸ் நைஸ். மற்றவங்க யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? நான் அரௌண்ட் அதான்
ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆகிட்ட ஆக போகுது. எல்லாம் புதுசாக வர டூல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துருவோம். நைஸ். ஸோ இப்போ ஆல்சோ சேட் ஜிபிடி தான் ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஆக்சுவலாக அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுமே பே பண்ணிட்டு தான் இருக்கேன் மந்த் ஆன் மந்த்து. ஏன்னா கொஞ்சம் என்னோட ஒர்க்கு மோஸ்ட்லி கிரியேட்டிவ் சைடு அப்படின்றனால கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். நிறைய நிறைய ஒரு டே டு டேயில் ஒரு அரௌண்ட் 1 ஹவராவது மினிமம் சேட் ஜிபிடியில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது அஃபிஷியல் ஒர்க் வந்து சரி, பர்சனல் ஒர்க் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. சூப்பர். கிரேட் கிரேட் கிரேட். அதுல நீங்க இன்னொரு லைனும் சொன்னீங்க, எதெல்லாம் புதுசா ஒரு டூல் வருதோ அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு கிரேட் ஆட்ரிபியூட். நம்ம அப்படிதான் இருக்கணும். ஏன்னா புது புது டூல்ஸ் வந்து நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா சுலபமாக்கிடுது. ஸோ பிரதீப், நான் இந்த சாட் ஜிபிடி பத்தி சொல்லும் போது நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஐடி டீம்ல தான் இருக்கிறேன். பட் நான் டெக்னாலஜிக்கலி ரொம்ப வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் சாட் ஜிபிடியை வந்து நான் 2022ல இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் ஓரளவுக்கு சில விஷயங்கள் கற்றுட்டு இருக்கேன். என்டையர் ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து அதில் தான் ரன் ஆகுது. ஸோ நான் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறேன், நான் சாட் ஜிபிடி ஸ்க்ரீனு. என் பையனும் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு நிறைய சாட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஆர்எக்ஸ்டி ஃபினான்ஷியல் ஓவர்வியூன்னு சொல்லிட்டு நான் ஆர்எக்ஸ்டியில் என்னென்னலாம் பண்ணுறனோ அது எல்லாமே. ஏன்னா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து மெமரியை வந்து கேப்சர் பண்ணும், ஒவ்வொரு சாட்டும் ஒவ்வொரு மெமரி கேப்சர் பண்ணும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் யூஸ் பண்ணாதீங்க, ஒரே சேட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரே சேட்டை யூஸ் பண்ணி ஆர்எக்ஸ்டி சம்மந்தமாக என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே அதில் தான் கேட்டுட்டு வரேன். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆர்எக்ஸ்டியோட விஷன் மிஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதாகட்டும், வேற மார்க்கெட்டிங் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதாகட்டும், டீமுக்குள்ள எப்படி வந்து நம்ம டீமை கிரியேட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து சாட் ஜிபிடி தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வேலைகள் நடக்குது. ஒரு வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் 10 நாள் எடுத்துப்பீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணும்போது 10 நிமிஷத்தில் உங்களால் அந்த வேலையை முடிக்க முடியுது. என்ன கரெக்ட் பண்ணுங்க பிரதீப், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயாவது தப்பாக இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இதை சொல்ல பார்க்குறேன். ஓகே ஓகே ஷூர். ஓகே, ஜஸ்ட் ஜம்ப் இன் அண்ட் யூ கேன் கான்ட்ரிபியூட் ஆல்சோ. ஸோ எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் க்ரோத் பிளான் ஃபார் ஆர்எக்ஸ்டி அப்படிங்கிற, நான் இப்போ இந்த மாதிரி ஐ வாண்ட் டு, இதெல்லாம் ஆரம்பத்தில் பண்ணது, ஐ வாண்ட் இன்க்ரீஸ் த சேல்ஸ் ஆஃப் கிவ் மீ எ பிளான். ஸோ அப்படி கேட்ட உடனே அது ஃபுல்லாக உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் என்னன்னு பாருங்கள், நீங்கள் எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இது எல்லாமே அதை நமக்கு போட்டு கொடுத்துரும். நம்ம பண்ண வேண்டியதுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஒரு நிமிஷம், நீங்க அந்த ChatGPT ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்களா? எங்களுக்கு எக்ஸல் மட்டும் தான் தெரியுது. சாரி, நான் இதை ஷேர் பண்ணுறேன், பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ ஓகே, இப்போ தெரியுதுல்ல? தெரியுது. ஓகே. ஸோ என் பையனும் யூஸ் பண்ணுறான், அதனால் அவனுடைய விஷயங்களும் நிறையா அதில் தான் இருக்கும். பட் நான் வந்து இது வந்து ஆர்எக்ஸ்டி நான் யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இதில் தான் கேட்டுட்டு சொல்லுவோங்கிறத உங்களோட ட்ராப் டவுனில் வந்து பார்த்து காட்டினேன். அதில் வந்து லீட் கன்வர்ஷன் லைக் சேல்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது கூட நான் அதில் தான் பார்த்துட்டு எனக்கு அதுக்கு ஒரு பிளான் கொடு, ஆக்ஷன் பிளான் கேட்டிருக்கேன். ஸோ அது கொடுக்குற ஆக்ஷன் பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சில அளவுக்கு அதில் ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதலை நம்ம சாட் ஜிபிடியில் போட்டு அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட் பண்ணு அப்படின்னு சொன்னாலே போதும். அது உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவையும் கூட்டிட்டு வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஆக்ஷனபிள் ஐட்டமாக பண்ணணுமோ, அதாவது செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு 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 விஷயமா நமக்கு அது வந்து சுருக்கி கொடுத்துரும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலைகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். என்கிட்ட வந்து சிலர் வந்து சில சமூக செயல்பாடுகளுக்கு வந்து பெரிய வேலைகள் சொல்லுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, தமிழர் வாழ்வியல் சார்ந்து கடந்த 1000 வருடங்கள்ல தமிழர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு ஒரு ஆர்டிக்கலா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், தமிழர்களுடைய சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து படிக்கணும், வேற ஏதாவது புத்தகங்கள் இதை பத்தி குறிப்பு எடுத்திருக்காங்களா படிக்கணும். இதை மாதிரி படிக்கிறதுக்கே எனக்கு வந்து 1 வருடம் 2 வருடம் ஆகும். ஆனா நான் வந்து அந்த சாட் ஜிபிடில போட்டு ஒரு 10 நிமிடத்திலேயே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ அந்த தகவல் முழுமையான தகவலா இருக்குமாங்கிறது 2வது கட்டம். ஆனா
நாம அந்த தகவலை வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுல ஒண்ணு. ஸோ இதுல எப்படி ChatGPT இல்ல எந்த ஒரு ஏஐ ஜெனரேட்டிவ் ஒர்க் ஆகுதுனாலும் நம்ம கிட்ட சந்தோஷ் இருக்காரு, டெவலப்பரே இருக்காரு. ஸோ அவரும் வந்து இதுல நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னுமே எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லிடுவாங்க. என்னோட இது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஏஐ ஜெனரேட்டிவ் எல்லாமே வந்து நாம கொடுக்குற தரவுகள், ஏற்கனவே வலைதளங்கள்ல இருக்கிற தரவுகளை வைத்து தான் புதுசாக ஒரு மாடலை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நாம அது வந்து புதுசா உருவாக்குது அப்படிங்கிறத விட இருக்கிற தகவல்களை நாம கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்போட பார்த்து கொடுக்கும். ஸோ நாம எப்படி கேட்குறோம் அப்படிங்கிறதையும் நம்மளை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானும் ஆரம்பத்துல மெயில் எழுதுறதுக்கும் ப்ரொஃபஷனலா எழுதுறதுக்கும் அப்படின்னு தான் பயன்படுத்த தொடங்கினேன் ChatGPT-ய. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிஃபைன் பண்ணி கத்துக்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரேன். இனிமே கத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா பொதுவா என்னன்னா நம்ம எல்லா டாபிக்குமே வந்து இந்த மாதிரியான ஏஐ ஜெனரேட்டிவ் டூல்ல வந்து கேட்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா கல் பத்தி பெருசா பேசிட்டு இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் வந்து அதுக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து இதை பத்தி எனக்கு நம்மளுடைய விவசாயிகள் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தாலும் உலகத்துல இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து சரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து மேபி இது ஒரு சேட் பாக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்குறேன். வாட் ஆர் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் கோடி அப்படின்னு சொல்லி போட்ட உடனே அதுல வந்து அதுக்கு என்னென்ன தகவல் இருக்கோ அந்த தகவல்கள்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா ChatGPT நீங்க எப்படி ஒரு எண்ணத்தோட சிந்திக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட்டிவ் ஆன்சர் தான் எனக்கு கொடுக்கும். இதை வந்து சந்தோஷம் வந்து கரெக்ட் பண்ணலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கல்லுக்கு ஆதரவாளராக இருந்து நான் இதுல கேள்விகள் அது மாதிரி கேட்டேன்னா எனக்கு வர்ற பதில்களும் அப்படியே தான் வரும். ஸோ நாம வந்து என்னன்னா பேலன்ஸ்டு விஷயம் தான் நம்ம வந்து கேட்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி நீ கிரிட்டிக்கலா சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்கும்போது இது மாதிரி ஸ்டோடி ஹார்ம்ஃபுல்னு ஜென்ரிக்கா கேட்கும்போது அது வந்து சில ஜென்ரலி சேஃப் டோடி பிகம் ஹார்ம்ஃபுல், ஓவர் பர்மிட் ஆனதான் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லுது. பட் நான் வந்து அடிஷனலாக வந்து டாக்டர்ஸ் வந்து ஆர்கியூ இஸ் அன்சேஃப் அப்படிங்கும்போது you are right, many doctors and experts do argue that todi is unfair and they have valid reasons depending on the context. ஸோ நாம எப்படி கேள்வி கேட்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது பதில் சொல்ல தொடங்கும். ஸோ அதனால நம்ம கேட்கறதுக்கும் கரெக்டான ஒரு கேள்விகளை நம்மளை வடிவமைச்சுக்கணும். அதை வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி கேள்வி கேட்கணுங்கிறதுக்கும் சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஏஐ டூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு டூலாக இருந்தாலும் வந்த உடனே நம்ம வந்து அதை பயன்படுத்த தொடங்கி இருக்கணும். இன்னொரு விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மால்டீவ்ஸ் நமக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்ன ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெக் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் குலாம் சாருக்கு. அதை முழுக்க ChatGPT வச்சு தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ குலாம் சார் என்கிட்ட கேட்கும்போது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இதில் நீங்கள் ஈடுபடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னாங்க. வேறஸ் நான் வந்து அதை வந்து ChatGPT-ல போட்டு இப்படிதான் நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி தான் கொடுக்கணுமாங்கிறது சந்தோஷ் அண்ட் பிரதீப் கேன் வேலிடேட். One of my FB friend from Maldives have approached me with a project of building and running a restaurant costing around 4.5 crores. I need to prepare a project report so that I can present it to investors in India. Please prepare a project report with all possible information that will help one to take a positive decision. Include a part to explain how one Indian can invest in Maldives and suggest the profit sharing and roles represented. Suggest as if you are working in PWG. அவங்க வந்து பிரைஸ் வாட்டர் கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து நிறுவனங்களை அமைப்பதற்கும் நிறுவனங்களை மேலாண்மை பண்ணுவதற்கும் கன்சல்டிங் கொடுக்குற ஒரு நிறுவனம். ஸோ இந்த மாதிரி நான் ப்ராம்ப்ட் இதுதான் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. அகெயின் சந்தோஷ் யூ கரெக்ட் மீ. இது மாதிரி நான் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை பண்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த 10 நிமிஷம் வேலையை நான் எடுத்துட்டு குலாம் சாருக்கு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அவரு தான் வந்து எனக்கு வந்து என்ன ஓனர்ஷிப் வந்து கொடுக்கணும், சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து மேனுவலி கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணி நான் அவருக்கு என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா நான் அதை வந்து அப்படியே வந்து இங்க இருக்கிற இன்வெஸ்டருக்கு சர்க்குலேட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ எளிமையா நம்மளுடைய வேலை வந்து ஆக்கப்பட்டிருக்கு இந்த ஜென்ரேட்டிவ் இதால இல்லை எல்எம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால. ஸோ சந்தோஷ் இதுல இருந்து டேக் ஓவர் பண்ணி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீ
நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ இந்த நீங்க இப்போ ஒரு டெக்ஸ்ட்ட போட்டீங்க இல்லையா? அது பேர் வந்து ப்ராம்ப்ட் நீங்க சொன்ன மாரி. ம். அது இந்த ப்ராம்ப்ட்ட ப்ராப்பரா பண்றதுக்குன்னே ஒரு டெக்னிக் இருக்கு. அதுக்கு வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க நீங்க இது மெயினா என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு மாரி ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர்ஸ் வரும். நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? சஜஸ்ட் ஆஸ் இஃப் யூ ஆர் வொர்க்கிங் இன் ம். பிடபிள்யூஜி லைக் இதுதான் வந்து அந்த எப்படி இந்த மாதிரி எல்எல்எம்லாம் ஒர்க் ஆகுன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத நம்ம வந்து கிளியராக சொல்லணும். அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களோட ரோல் அதாவது நீ நீ வந்து ஒரு டெஸ்டராக இருக்க அப்படின்னா வந்து நீ ஒரு டெஸ்டர்னு முன்னாடியே சொல்லிட்டா அது தன்னோட ரோலை வந்து அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து இது பண்ணும். இஃப் சப்போஸ் ரோல் கொடுக்கலன்னா அது என்ன நினைக்கணும்னா ஒரு ரொம்ப ஜென்ரலைஸ்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ம். ரோல் கொடுக்கும்போது அது வந்து அந்த மாதிரி எடுத்துக்கும். அதுக்கு அடுத்து ம். செகண்ட் வந்து நீங்கள் ரோல்ஸ் செட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும். இது செகண்டு. தேர்டு நீங்கள் கேட்கும்போதே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கனாலும் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆன்சர்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்கும். ஸோ இங்கே ம். நீங்கள் போட்டதில் ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா சஜஸ்ட் ஆஸ் இஃப் யூ ஒர்க்கிங் இன் பிடபிள்யூஜின்னு போட்டிருக்கீங்க. பட் இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்போ இது என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பிடபிள்யூஜின்னு சொன்னதை வந்து பிடபிள்யூசியாக எடுத்துக்கிச்சு. விச் இஸ் லைக் பிடபிள்யூசின்றது ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனி. ஓகே. தட்ஸ் கன்சல்டிங் கம்பெனி ஆல்சோ லைக் அதனால அது அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிச்சு. ஆக்சுவலா எஸ். நான் வந்து ஐ மென்ட் டு கிவ் திஸ் தான். பிடபிள்யூசி தான். ஆமாம், பிடபிள்யூசின்னு தப்பா போட்டோம். அதான் பிடபிள்யூசி தான் மென் பண்ணீங்களா? ஆமா. பிரைஸ் வாட்டர். பாருங்க. ஸோ எஸ். அப்போ அது ஓரளவுக்கு அதான் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுக்கும்போது அது கரெக்டாக இது பண்ணி இன்னும் நல்லா ஆன்சர்ஸ் கொண்டு வரும். பட்டு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இன்னும் பெருசாக போயிருக்கு. வெறும் இந்த எல்எல்எம் யூஸ் பண்ணி இப்போ ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் 90s எப்படி கம்ப்யூட்டர் உள்ளே வந்ததோ எல்லா ஜாபையும் வந்து எடுத்துரும் அப்படின்ற ஒரு பயத்தோடு உள்ளே வந்தோ அந்த அளவுக்கு தான் இப்போது எல்எல்எம் வந்த பிறகு ஏஐயோட பொசிஷனாக இருக்குது. என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து இது மாற்றிருக்கு. நிறைய விஷயங்கள் இப்போ ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது கூட வந்து இன்னொரு டெக்னிக் ஏஐ ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை ஆட் பண்ணோன்னா நம்மளோட நிறைய டாஸ்க்கை வந்து அதுவே பண்ணி கொடுத்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ரீசெண்டாக நான் வீடியோ கூட ஷேர் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் படிக்கணும், நிறைய கான்கால் இருக்கும், அதெல்லாம் படிக்கணும். இது எல்லாமே வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் ப்ளஸ் எல்எல்எம் வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இந்த டாக்குமெண்ட் நீ படித்து இந்த கான்காலையும் படித்து இது 2 விஷயத்தையும் படித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடு, இதில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அந்த மாதிரி உன்னோட சஜஷன்ஸை கொடு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலான்னா எந்த காரணம், இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னா என்னென்ன காரணம், ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடு இப்படின்னு கேட்கும்போது அது கான்கால் ஃபஸ்ட்டு படிக்கும். அது எங்கேருந்தோ நீங்கள் ஃபெச் பண்ணணும் அதுக்கு சொல்லிடலாம். இங்கேருந்து ஃபெச் பண்ணணும், ஸோ இந்தந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் படிக்கணும் சொல்லலாம். நீங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இது மூலமாக பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்னா மெயினாக இந்த ஐடி ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து இது இன்னும் நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் ஓரளவுக்கு இப்போ புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எதனா கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. எஸ். தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து 2 விஷயத்தை தொட்டு போனீங்க. ஒன்று வந்து ஏஐ ஏஜென்ட். நம்ம தமிழ்நாடு நிறுவனம் ஒன்றே வந்து துணை அப்படிங்கிற பேரில் வந்து ஏஐ ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அதில் வந்து பீட்டா வெர்ஷன் ஆரம்ப கட்டங்களில் அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஆர்எக்ஸ்டிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நான் அந்த ஏஐ ஏஜென்ட்டை வந்து இந்த மீட்டிங்க்கே நான் வந்து கூப்பிட்டுருந்தேன் அப்படின்னா அந்த ஏஜென்ட் இங்கேயே வந்துடும். அந்த மிஷின் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோமோ அதோட சம்மரியை வந்து எடுத்து காட்டிட்டோம். ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி இப்போ ரோல் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் வெளியிட்டிருக்காங்க.
பட் வி ஆர் வெரி க்ளோசர்னு சொல்லலாம். நம்மளுடைய தமிழர் நிறுவனம் என்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன் செல்வராஜ் அவரையும் நம்ம இந்த இந்த கூட்டத்துக்கு வந்து பேச வைக்கலாம். அவரும் வந்து பேசுவார். துணையை கூட மேபி நெக்ஸ்ட் வீக் இந்த துணையை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண கூப்பிட்டு வந்தோன்னா அவர் ஹாப்பியாக வந்து பண்ணுவார். சந்தோஷ், நெக்ஸ்ட் வீக் நீங்களும் வர பாருங்க. நம்ம வி வில் டிஸ்கஸ் அபவுட் இந்த துணையை பற்றி அவரையே பேச வைக்கிறேன். ஓகே. ஓ சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் இந்த selvama.com வலைதளம் வந்து கிட்டத்தட்ட 2 நாள்லயோ 3 நாள்லயோ வந்து உருவாக்கப்பட்டது. முழுக்க முழுக்க சாட்ஜிபிடியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லப்பட்ட தகவல். நம்மளுடைய இன்னோஸ் பொன்சக்தி ஆனந்த் தான் வந்து பண்ணாரு. ஸோ இது முழுமையான ஒரு ஒரு வலைதளத்தை வந்து அவங்க 2 நாள்லயோ 3 நாள்லயோ வந்து ரோல் அவுட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வேகம் எடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அது ரெண்டும் சொல்லணும்னு நினைச்சேன். பிரதீப், நீங்க எதாவது ஆட் பண்ணணுமா? ஆல்மோஸ்ட் நீங்க சொன்னதுதான், அது எல்லாம் ஓகே தான். நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஒர்க் ஆகுது. பட் நீங்க நீங்க யூஸ் பண்ற டூல்ஸுமே வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க சாட் ஜிபிடில நீங்க யூஸ் பண்ணது ஓகே. இப்போ அந்த டாடி ரிலேட்டடா ஒன்று பார்த்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க கன்சென்சஸ் டாட் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கு. ஸோ அது ஃப்ரீ தான். அது வந்து இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான இது வந்தாலும் நீங்க கேட்கலாம். அது வந்து என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாடி ஹார்ம்ஃபுல்னு சொல்லி இப்போ கேட்குறீங்கன்னா, அது அந்த டாடி ரிலேட்டடா நமக்கு என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்றத காட்டி அனலைஸ் பண்ணி அதுல வந்து ஒரு மீட்டர் இருக்கும். ஓகே, அது வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றது சொல்லும். ஸோ அதே மாதிரி இப்போ அந்த அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து அது எதுவும் நம்ம ஸ்டடி பண்ணல அப்படின்னாலும் சஃபிஷியன்ட் ஸ்டடி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஓகே ஓகே, நைஸ். ஸோ இது வந்து ஹெல்த் ரிலேட்டட் அந்த மாதிரி, அதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியலாக ஸ்டடி எதுவும் பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது சொல்லும். அதுலேயே காட்டிடும் என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அதுவுமே கூட சொல்லும். ஓகே ஓகே, நைஸ் நைஸ். நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த செஷனுக்கு வந்து வேற என்னென்னலாம் டூல்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஒரு டூலை அறிமுகப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அது வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் டோடி அப்படின்னு சொல்லி போட்டால் அப்படியே வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 5 பேப்பர்ஸ் தட் டிரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின் சொல்லுது. ஸோ அதான். ஸோ அது ரிலேட்டடாக டாடி ரிலேட்டடாக எதுவும் பெருசாக ஸ்டடி கண்டக்ட் பண்ணல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அப்போ இது எல்லாமே எதுவும் ஸ்டடி கண்டக்ட் பண்ணாமல் சொல்கிற விஷயம் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் ஓகே நமக்கு ஓகே தெரியும். ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, நைஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் பண்ணலாம். இப்போ சாட் ஜிபிடிலையுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. சாட் ஜிபிடியில் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ பிளான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்கும், அதோட நாலேஜ்க்கு கட் ஆஃப் இருக்கும். ஒரு 3-4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கட் ஆஃப் இருக்கும். இப்போ உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக இருக்கிறது எதுவும் இன்க்ளூட் ஆயிருக்காது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து அதில் பர்டிகுலர் மாடல்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இதுலேயே இப்போ நீங்கள் ப்ளஸ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ஒவ்வொரு மாடல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரீசனிங் ரிலேட்டடாக இப்போ உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேஸ் சொல்கிறீங்க, அது வந்து அட்வான்ஸ்டு ரீசனிங் யூஸ் பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு மாடல் இருக்கு. இதுலேயே வந்து உங்களுக்கு சாட் ஜிபிடிலேயே வெப் சர்ச்லாம் இருக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு நீங்கள் கூகுள் சர்ச் மாதிரி சாட் ஜிபிடி சர்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து டீப் ரிசர்ச்னு ஒன்று இருக்கு சாட் ஜிபிடியில். ஸோ அது வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஐடியாவை வந்து நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்து எனக்கு இதை பற்றி எனக்கு ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு 15-20 மினிட்ஸ் எடுத்துக்கும். அது மல்டிபிள் சோர்சஸ்லாம் ரெஃபர் பண்ணி அது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டாகவே கொடுக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அந்த டீப் ரிசர்ச் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங்ஸுக்கு அது யூஸ் பண்ணுவேன்.
ஓகே ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. நீங்க கிளாடுன்னு ஒரு டூல் இருக்கு, ம் ம் கூகுளோட ஜெமினி இருக்கு. ஸோ கிளாட் வந்து அதுவும் ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. அது வந்து மோஸ்ட்லி நீங்க கிரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி இது, அப்புறமா டெவலப்பிங் கோடிங் அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே 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 நைஸ். ஸோ ஓகே இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. நீங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே. இது இது நீங்களும் சந்தோஷம் ஒரு செஷன் மாதிரி எடுத்தீங்கன்னா ஐ ஓகே. திங்க் இது வந்து பெரிய ஒரு நாலேஜ் பேஸாக இருக்கும். புதுசு தான், எனக்கும் பல விஷயங்கள் புதுசு தான். ஸோ மக்களுக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளோட எப்படிலாம் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் டீப் ரிசர்ச்லாம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும், எப்போ நான் எப்போ அந்த மாடலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து எதுக்கு இன்னும் வாங்கலாம் அப்படின்னா, நான் எப்பயாவது தான் வந்து ChatGPT யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதிக யூஸ் கிடையாது ஒரு ஒரு நாளில். அதனால நான் இன்னும் எடுக்காம இருக்கேன். அது கரெக்டா? இல்ல நீங்க எப்படினாலும் பேசிக் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது கரெக்டா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில்கள் மாதிரி நீங்க ஒரு ஒரு செஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கிரேட் ஃபார் பீப்புள். ஓகே. 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 அது ஒன்று பிளான் பண்ணுங்க. எப்போன்னு சொல்லுங்க. நம்ம அந்த வீக் கூட நம்ம அதுக்காக ஒரு ஸ்லாட் வந்து ஒதுக்கிக்கலாம். ஷூர் சார். ஓகே. ஸோ இது சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? இன்னும் நமக்கு ஒரு 11 நிமிடங்கள் இருக்கு. நம்ம QA-க்கு போயிடலாம். எனக்கு ஒரு 2 கேள்வி. ம். ஃபர்ஸ்ட் இந்த ChatGPT மாதிரியான டூல்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா அப்டேட் ஆகுது? அதாவது நான் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. சில விஷயங்கள் வந்து 1 வீக் முன்னாடி ஏதாச்சும் ஒரு அரசியல் சூழலே இருக்கட்டுமே, ஒரு 1 வீக் முன்னாடி நடந்தது, 2 நாள் முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து அதுக்கு தெரியாத மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அப்டேட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட கூகுள் குரோம்ல போய் சர்ச் பண்றதெல்லாம் இப்போ ChatGPTக்காக தான் மாத்திடுறேன். எனக்கு என்னென்ன கேள்விகள்லாம் வருதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ChatGPT தான் கேட்குறேன். ஸோ அப்போ வந்து சில இடங்கள்ல வந்து அது கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்கிற மாதிரி ஃபீல். ஸோ அது எப்படி அது அப்டேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவல். ரெண்டாவது, இதுல இதுல என்னென்னலாம் செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அதுல வந்து ஒரு போட்டோஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சது. ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வச்சிருக்கிறது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ரொம்ப டைம் எடுத்து ஸ்லோவா ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பரா ஜெனரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதே மாதிரி அதுல வேற என்னெல்லாம் அதுல பண்ண முடியுங்கிற நாலேஜே வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ பாலா சொன்ன மாதிரி ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்சா கொஞ்சம் ஒரு அவுட்லைன் சொன்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அதான் நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்க. பட் நீங்க உங்களுக்கு நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். ChatGPT நாலேஜ்க்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நீங்க ChatGPTலயே வந்து உங்களுக்கு சர்ச்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு இன்டர்நெட் சிம்பிள் போட்டு சர்ச்ன்னு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா அது வந்து உங்களோட வெப்சைட் இப்போ ரீசெண்டாக இப்போ அதை பற்றி கவர் பண்ணி அந்த நியூஸ் பற்றி கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் நியூஸ் வெப்சைட்ஸில் அந்த மாதிரி நியூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்துலாம் உங்களுக்கு வந்து நியூஸ் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் வந்து வெறும் மெசேஜாக போடாமல் அதுலேயே வந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஃபைல்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா இந்த சர்ச்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஃப்ரீ வெர்ஷன்லேயே வரும். நீங்கள் லாகின் பண்ணலன்னா கூட வரும்னு நினைக்கிறேன். எங்க போகணும்னு சொல்லுங்க. நான் அதில் தான் இருக்கிறேன். எங்க போகணும்? ஓகே. நீங்கள் சேட் பாக்ஸில் ஆ ஒரு நியூ சேட் வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. நியூ சாட். ஓகே. அதில் அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. டூல்ஸ். ஓகே. சர்ச் த வெப் இருக்கு இல்லையா? அது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வரும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ லாஸ்ட் வீக்கில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டேஸ் தமிழ்நாடு கீ நியூஸ் அந்த மாதிரி சம்திங் போட்டிங்கன்னா நேற்று தமிழ்நாடு ரிலேட்டடான கீ இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி வரும். அது வந்து எங்கிருந்து கொண்டு வரும்னா மற்ற நியூஸ் வெப்சைட்ஸ் வந்து கொஞ்சம் கொலாட் பண்ணி கொண்டு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். எஸ்டர்டேன்னு போடலாம், டுடேஸ் போடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிலே சோர்ஸ் போட்டிருக்கும், உங்களுக்கு இதிலே காட்டும் எந்த வெப்சைட்லேருந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
ஏபிபி லைவ், ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஓகே. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அந்த டூல் அப்படிங்கறத வந்து இது வரைக்கும் நம்ம அதை டச் பண்ணி பார்த்ததே இல்லை. நானும் உள்ள பார்த்தது இல்ல. ஆமா. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் நாலேஜ் தான். நம்ம ம். பக்கத்துல தான் இருக்கு. இங்க எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம், இதை பார்க்கல பாருங்க. ஸோ இதுதான் நீங்க சொன்னீங்களா, ரன் டீப் சர்ச்ங்கிறது நீங்க சொன்னீங்க, கரெக்ட். ஓகே. பட் ஸோ இது இது உங்களுக்கு சொல்லுங்க. இது இது வந்து ஃப்ரீயாவே உண்டா, ரன் டீப்? இது ஃப்ரீயாவே இருக்கு. ஓ ஓகே. ரைட் டாட் என்ன கோடிங் என்ன நீங்க சொன்னீங்க. டிஃபரன்ஸ் அந்த ரன் டீப் சர்ச்க்கு என்ன டிஃபரன்ஸ் அது? என்ன ஆ பண்ணும்? உங்களுக்கு அந்த நார்மல் சர்ச்ல வந்து மற்ற வெப்சைட்ஸ் அதுல இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுக்காது. அதுக்கு இப்போ Okay. அந்த LLM மாடலே வந்து இந்த மாதிரி வெப் பேஜஸ்லாம் வச்சு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ Okay. அந்த ட்ரெயின் பண்றது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு பீரியடுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு 6 மந்த்ஸ் கேப், 3 மந்த்ஸ் கேப் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அதை பத்தி எக்ஸாக்ட் ஐடியா இல்லை. பட் கேப் Okay. இருக்கும். உங்களுக்கு அந்த கட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இமீடியட்டா இல்ல லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு ஏன்னா ChatGPT அந்த நாலேஜ் கிடையாது. ஏன்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணல. பட் Okay. Okay. அந்த Okay. அப்டேட் வெப்சைட்ல இருந்து ஆகலைன்னா கூட அது சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும். ஆமா வெப்சைட்ல இருந்து ஓ ரெலவெண்ட் ஓகே ஓகே இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு சர்ச் பண்ணி எடுத்து தரும். ஓகே ஓகே ஓகே. நைஸ், கிரேட் கிரேட், சூப்பர் லேர்னிங். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் இன்னொன்னு கேட்டேனே, என்னென்ன பண்ணலாம் நம்ம சர்ச் பண்றதை தாண்டி இதுல வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னு கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணலாம். பட் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்க வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வச்சிருந்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் 1 or 2 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடும் இமேஜ். பட் உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அது கியூல இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அது இல்லாம உங்களுக்கு வேற என்னென்ன பண்ணலாம்னா ஒரு நிமிஷம். இமேஜ் கிரியேட் பண்ற மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியுமா? ChatGPT டைரக்டா கிரியேட் பண்ண முடியுமா? வீடியோ கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு தனி டூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே பண்றதுக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கு. ஒரு சிலது பெய்டு இருக்கு. நீங்க ஃப்ரீயா பண்ணணும்னா ஐ திங்க் weed.ioலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அதுல வந்து ஒரு ரீல்ஸ் மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ஸ்கிரிப்டோட அதே ரெடி பண்ணி கொடுத்துறதும் இருக்கு. என்ன அப்ப நான் போகணும் அந்த ஆப்புக்கு? எனக்கு எக்ஸாக்டா தெரியல. நான் அந்த யூஸ் பண்ணல. நான் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணேன். பட் அது நான் பெருசா யூஸ் பண்ணல. நான் வேணா அது நான் செக் பண்ணிட்டு கூட குரூப்ல போடுறேன். ஆமா ஆமா. அது ஒரு சில டூல்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் லிமிட்டே ஃப்ரீயா இருக்கு. ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு கிரியேட் பண்றதுக்கு சில டூல்ஸ் இருக்கு. நீங்க கூகுள் இந்த இதே சொல்லுங்க. நீங்க ChatGPT போடுங்க. என்ன அது வியோ என்ன சொல்லுன்னு பார்க்கலாம். வியோ 2 சம்திங் வரும் நேம் கூகுள்ல இந்த இருக்கு. கொஷினே ChatGPT போடுங்க. அது VO3 VO2 இருக்கு. கூகுளோடது வீடியோ ஜெனரேஷனுக்கு இருக்கு. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இது வந்து ஐ நீட் எ டூல் டு கிரியேட் வீடியோ. அப்படி போடட்டா வேற என்ன எழுதணும்? ஐ நீட் அ ஃப்ரீ டூல் டு கிரியேட் ஜெனரேட் அ வீடியோன்னு போடுங்க. ஓகே. அனிமேட் டெவலப்மெண்ட்ஸ் இன் வீடியோ. என்னப்பா? நீங்க சொன்னது ஏதாவது இருக்கா அதுல? இது எல்லாமே உங்களுக்கு கிரெடிட்ஸோட இருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு லிங்க் போடுறேன் குரூப்ல. அது வேணா நீங்க யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஒரு சின்ன சின்ன ரீலுக்கு அந்த மாதிரி ஸ்டோரி இதுக்கு போடுறதுக்குன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஓகே இருக்கும். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. வேற ஏதாவது கேள்விகள்?
சஜஷன். உங்களுக்கு குரூப்லயே ஒரு URL போட்டிருப்பேன். நீங்க இதுட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே 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 நான் இது பண்ணிப்போம். இப்பவே கிரியேட் பண்ணிடலாங்கிறீங்களோ ஒரு வீடியோ? இல்ல பாக்குறேன்னு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட் மாதிரி வேணுமா, இல்ல ப்ரோமோ வீடியோ வேணுமா, இல்ல டுட்டோரியல் வேணுமா, ஓகே அந்த ஓகே மாதிரி இருக்கும். வீடியோ நீங்க உங்களோட ஐடியா மட்டும் டெக்ஸ்டா போட்டா போதும். வீடியோ பண்றாங்க. அது என்ன? இல்ல அது நீங்க டைப் பண்ணது போயிருக்கும். ஓகே நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெறும் உங்களுடைய இது ப்ராம்ப்ட் மட்டும் கூட போடலாம். போட்டுட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ இதுலயே போட்டுட்டு என்டர் பண்ணுவாங்களா? போட்டுட்டு என்டர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஒரு சில டூல்ஸ்க்கு இந்த RxT அப்படின்றது தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ RxTனா அப்ப அது என்னன்னு நீங்க சொல்லலாம். RxTன்றது ஒரு பிராக்கெட்ல வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்னும் உங்களுக்கு அது ஆக்சுவலாக யூஎஸோடது காட்டுது. யூஎஸ் டேக்ஸோடது. ஓகே ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட்லேயே வந்து இந்த மாதிரி இந்தியன் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அது இன்னும் கொஞ்சம் ப்ராம்ப்ட் டீட்டெயிலாக போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வரும். நைஸ் 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 நைஸ். இது வந்து ஃப்ரீ தானே அது? இந்த வெர்ஷன் இப்போ ஃப்ரீ தான். அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ்டு டூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த 30 செகண்ட்ஸ் அது கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ தான். நீங்கள் அதுலேயே வாய்ஸு மியூசிக்கு அதுலேயே வாய்ஸ் ஓவர்லேயே இந்தியன் வாய்ஸ் அதெல்லாமே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா. நைஸ் கிரேட். ஓகே ஓகே சூப்பர். இது எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். மோகன் நீங்க இருக்கீங்களா லைன்ல? ஓகே மோகன் ஜாயின் பண்ணி தான் நினைச்சேன். ஓகே சூப்பர். இது எங்களுக்கு இமிடியேட்டாவே யூஸ் ஆகும். ஓகே நீங்க ப்ராம்ப்ட் மட்டும் கொஞ்சம் டீடைல்டா ரெலவெண்டா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா எஸ் அதில் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். Yeah. ஓகே கிரேட். ஓகே வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா யாருக்காவது? ஸோ இப்போ இந்த வீக்லி வந்து நம்ம எனக்குமே வந்து நான் பிஸியாக தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மண்டே டு சாட்டர்டே கூட பிஸி தான் போயிட்டு இருக்கு. ஸோ சாட்டர்டே ஈவினிங் தான் என்னால் வந்து ஓகே நாளைக்கு நம்ம அந்த 1 hour என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை வந்து எழும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடனடியாக நம்ம வந்து ஓகே இன்னைக்கு சாட்டர்டே என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படியே யோசிச்சு ஒரு ரேண்டமாக வந்த ஒரு ஐடியா தான் ChatGPT பற்றி பேசலாம் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து செஷன் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லணும். ஏன்னா நமக்கு நிறைய டேக்அவேஸ் இருக்கு. இமிடியேட்டாவே எங்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு டூலும் பிரதீப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ சூப்பரான செஷன் சொல்லலாம். ஸோ என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னன்னா இந்த ஒரு மணி நேரத்தை வந்து நம்ம டு த ஃபுல்லஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த 1 hourல டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும், நமக்கும் யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நாலேஜ் ஷேரிங் தான் வந்து நம்மளோட சொசைட்டியில் மிஸ்ஸிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்கான ஒரு திறந்த வழியை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் மறுபடியும். யாராவது சொல்லலாம் இல்லை we can wind up. Yeah, பிரதீப். இல்லை ஒன்றும் இல்லை. தேங்க்யூ சார். Thank you all. Thank you. Stay connected. Thank you.